ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் இப்போ ரிப்பப்ளிக் டே. இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து
அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம், 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேற அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறது. எப்போவுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. இந்த தை மாதம் 2026 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்களேனா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்று சூரியன், புதன் 3 கிரகங்கள் இருக்கு. 15/1/2026 அன்னைக்கு சுக்கிரனும் அங்கே வந்துடுறாரு. 4 கிரகங்கள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போய் சூரியனோட சேர்ந்திருக்கிறது. பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் ரொம்பவும் என்ன சொல்றது, சூரியன், செவ்வாய், சுக்கிரன்,
புதன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. 2ஆம் இடத்துலையும் கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறது. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும். வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக வரும். இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. என்ன அதாவது 8ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்து இருக்கிறதும் 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதும் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய பொருட்களில் ரொம்பவும் கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போய் நிற்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. பண வரவு சற்று தாமதமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 5ஆம் அதிபதி 5 அதிபதினு சொல்லவர் 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து தொழிலில் அதாவது தொழிலில் பார்த்தீங்களே ஆனால் கூட்டு தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருமானால் பணத்திற்கு சற்று முடை இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் கையில் வரும் நினச்சிருப்பீங்க, அது வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாமதமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் வரும், அதீதமான உடல் உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டமத்து சனி, கடைசியில் இன்னும் ஒரு மாதம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் சொந்த தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகமாக வரும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிற மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதாவது பெண்ணிற்கு ஆண் மூலியமாகவும் ஆணிற்கு பெண் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா 12ஆம் இடத்துல குரு 6ஆம் அதிபதி போய் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் சர்க்கரை அளவு, அது தவிர பிளட் ப்ரெஷர் அளவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. நிச்சயமாக சர்க்கரை அளவு கூடக்கூடிய வாய்ப்பு, லிவர் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 21/1/2026 23/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்கோ. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கோ. அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த கடகராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திங்கட்கிழமை இன்னைக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.